இயர் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ரூல்ஸ் வந்து கோல்டு லோனுக்கு ஸ்ட்ரிக்டர் ஆகிட்டு வருது. இது நீங்கள் கவனிச்சு பாருங்க. இது மார்ச் 2025 ஆர்டிக்கல். அதே மாதிரி ஏப்ரல் 2026 ஃபர்ஸ்ட்லேருந்து நியூ ரூல்ஸும் அப்ளை ஆயிருக்கு. இப்போ இந்த மார்ச் 2025 என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வந்து ரெனியூ பண்ண முடியாது, நீங்கள் இருக்கிற கோல்டு லோனை வெறும் வட்டி கட்டி ரெனியூ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரூல் போட்டாங்க. அது ஸ்ட்ரிக்டர் ஆக்கினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ரெனியூ பண்ண முடியலனாலும் அவங்க வேற ஒரு பேர், வேற அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அவங்க பசங்க அந்த மாதிரி பேரில் வச்சு அவங்க வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதுவும் எப்போ பண்ண முடியும்னா, அந்த அப்ரைசர் அந்த பேங்க் வந்து அவங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணாதான். அவங்க அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கட்டி தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணும்படியாக இருக்கும். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது உங்களோட ஜுவல். லாஸ்ட் மினிட் உங்களால் அமௌண்ட் ஏற்பாடு பண்ண முடியலன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜுவல் லோன் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஃபுல் ஜுவல்லை சேர்த்து வைக்காதீங்க, பார்ட் பை பார்ட்டாக வைங்க. அப்ரைசர் ஃபீ ஜாஸ்தி ஆனாலும் பார்ட் பை பார்ட்டாக வைங்க. அதே மாதிரி ஃபுல் ஜுவல்லை உங்கள் வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் ஜுவல் இருக்கணும். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஜுவல், நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவல் இல்லை அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட் ஆஃப் ஜுவல் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதை வச்சு அட்லீஸ்ட் இந்த ப்ரீவியஸ் ஒன்னை நீங்கள் எடுக்க முடியும், இன்கேஸ் உங்ககிட்ட அந்த அமௌண்ட் இல்லைன்னா. பட் முடிஞ்ச அளவுக்கு ஜுவல் லோனு கூட எடுக்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் சினாரியோவில் நீங்கள் பாருங்கள். ஜுவல் லோன் எடுக்கிறதுனால கொஞ்சம் இன்கேஸ் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வர நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் கையில் இருக்கிறது சேஃபாக இருக்கணும்னா ரொம்ப ரொம்ப பார்த்து. இதுக்கு ஜுவல் லோன் எடுக்க போகிறீங்கன்னா அந்த ஸ்டோன் வச்சுருக்கிறது அந்த மாதிரி ஜுவல்லை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் நிறைய இருக்காது, அதில் உங்களுக்கு அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. செகண்ட் திங் வந்து உங்களால் அது கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எடுக்கிறச்சு ஒரு நியூஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், கனரா பேங்க்ல வந்து என்ன நடந்ததுன்னு. அவங்க வந்து பேங்கிள் வச்சாங்க. நியூஸ் 18 பாருங்க. அவங்க பேங்கிள் வச்சாங்க. இது நடந்து முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 6 months முன்னாடி, 6 months வரைக்கும் வந்து அவங்க சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேங்க் வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருச்சு. ஆனால் அவங்க எடுத்துன்னு போன வலை 4 வலையில வந்து ஒரு வலை தான் கோல்டு, மிச்சதெல்லாம் பித்தலை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் நியூஸ் பாருங்க, நியூஸ்லேயே இது இருக்கும். நியூஸ் 18 ஏதோ ஒரு சேனலில் கனரா பேங்க்ல இது நடந்திருக்கு, சூலூர் பிரான்ச்சில் நடந்திருக்கு. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் இது தெரியும். இது வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேட்கவும் கேட்டேன். இது வந்து ஒரு ரொம்ப பிரசித்தியான பேங்க்கு. நான் வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அதில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். ரேட் வந்து இதுதான், பேங்க்கோட ஜுவல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஒருத்தர் வந்து நகையை வச்சுருக்காரு. நகையை எடுக்க போகிறச்சே பார்த்தீங்கன்னா செயினை வந்து அவர் வந்து கொடுக்கறச்சையும் வந்து ஃபுல்லாக கவனிக்கல, பேங்க் தானே கரெக்டாக இருக்குன்னு விட்டுட்டாரு. நகையை எடுக்கும் போதும் அவங்க வந்து வெயிட் பார்க்கல. ஆனால் எதர்ச்சியாக அதில் ஒரு செயின் வந்து நம்ம கழுத்தில் போட்டிருந்தது தானே அப்படின்னு எடுத்து கழுத்தில் போட்டுக்க போயிருக்காங்க. கழுத்தில் உள்ளுக்குள்ளே நுழையலை அந்த செயின். இந்த விஷயம் வந்து எனக்கு ஆத்தென்டிக்காக ஒரு அப்ரைசரே சொல்லி தான் எனக்கு தெரியும். உள்ள நுழையலைன்னு உடனே வெயிட் பார்த்துருக்காங்க. வெயிட் பார்த்ததான் தெரிஞ்சது அவங்க 5 கிராம் வந்து கம்மியாக இருக்குது அதில் அப்படின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வைக்கறச்சியும் வாங்கறச்சியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன மாதிரி நகை வைக்கிறீங்கன்னு பாருங்கள். யூஸ்வலாக இந்த ஸ்டோன் இருக்கிறதுக்கெலாம் நிறைய வந்து அவங்க மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் வெயிட் ஜாஸ்தி ஏற்றி அதெல்லாம் பண்ண சான்ஸ் இருக்குது. அந்த நகையை கிளியராக பாருங்கள், அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா. அதே மாதிரி நார்மல் செயின்ஸு, இந்த ஸ்னேக் செயின்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் வெட்டவே முடியாது, அந்த மாதிரி செயின்ஸ் வைங்க. அதே மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நடுவில் எதுவும் கட் பண்ண முடியாது, அதை வைங்க. அந்த பேக் லிங்க் இருக்கிற நெக்லஸஸ் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஏன்னா பேக் லிங்க் இருக்கிற நெக்லஸஸ் ஈஸியாக கம்மி பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஒரு 1/2 கிராம் போச்சுனாலும் அது பெரிய அமௌண்ட் இப்போது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு எடுக்கிறச்சியும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து பேங்க்ஸ் எல்லாமும் ஃப்ராடு தான் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்பிஐ வந்து டைட்டன் பண்ணிட்டு இருக்கு கிளாஸை. இது ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாய்லிங் ஃப்ராக் சின்ட்ரோம் ஆகிடக்கூடாது. உங்களுக்கே இது தெரிஞ்சிருக்கும். ஃப்ராக் வந்து தண்ணியில் வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக பாயில் பண்ணடிச்சு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு அது யூஸ்ட் ஆகும். ரொம்ப அந்த ஹீட் ஜாஸ்தி ஆனதுக்கப்புறம் அது குதிக்க போகிறச்சே அது கால் வந்து மெல்ட் ஆகிருக்கும், அதால் குதிக்க முடியாது. ஸோ நம்ம அந்த பாய்லிங் ஃப்ராகாக இருக்கக்கூடாது. ஆர்பிஐ வந்து டைட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கனாலே 2 வருஷமாக அவங்க கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துட்டு இதை அப்சர்வ் பண்ணுறாங்கனாலே நம்மளோட கோல்டில் நம்ம நல்லா சேமித்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கேர்ஃபுல்லாக இருக்கிற நகை நான் சொன்ன மாதிரி லிங்க் நெக்லஸோட லிங்க் செயின்லாம் வந்து இருக்கிற மாதிரி வைக்காதீங்க.
ஸ்னேக் செயின் அந்த மாதிரி கட் பண்ணாத மாதிரி, அதே மாதிரி பேங்கிள்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்காத மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும் வைங்க. எல்லாமே நீங்கள் யோசித்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து இன்னும் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி எதானு வந்ததுன்னா நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு லோன்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர பாருங்கள். அந்த நாலுமே பாத்தீங்கன்னா அந்த கடையில செக் பண்ற நாலுமே வந்து தங்கம் இல்லைங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நகை கொடுத்தப்போ ஒரு பேங்க்ல வந்து இந்த நியூஸ் வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து கனரா பேங்க் வந்து சூலூர் பிரான்ச் கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். இது ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறைய நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயும் இது நடக்கிறது. நீங்கள் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் என்பிஎஃப்சியில் இல்லை இந்த முத்தூத் இல்லை மணப்புரமில் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரலைங்க. ஸோ அதனால் எனக்கு தெரியாது. பட் இன்ஃபர்மேஷன் வந்தது எல்லாமே நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேருந்து தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இவங்க ஏதான ஒரு இடத்துல இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கிறதுனா அவங்க வந்து அந்த ஆளுங்களை ஷிஃப்ட் பண்ணுறாங்களே தவிர அதை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு வேணால் காம்பன்சேட் வேணால் பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் நிறைய இந்த மாதிரி நடக்குது. இது வந்து இவங்க வந்து ஆக்ஷன் எடுத்து எதுவும் பண்ணுவாங்கன்னா இல்லை பண்ண மாட்டாங்க. அவங்க வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் கொடுக்குறாங்கங்கிறதான் நான் கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட பொருளை நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக பாதுகாத்து வச்சுக்கணும்.